இப்ப இருக்க கோல்டு பிரைஸை விட இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது $8,000 வான்ஸ்க்கு வந்து இன்னும் வந்து சேல் ஆகும், ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு குளோபல் அளவுல பெரிய பேங்க் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷனல் பேங்க் சொல்லியிருக்கு அப்படின்றதுனால எல்லாருமே கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது நடந்துச்சு அப்படின்னா, அதாவது $8,000 மேல போச்சு அப்படின்னா இது வந்து வேர்ல்டு எக்கனாமிக்கே வந்து இட் செல்ஃப் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால டாலர் டவுன் ஆகலாம். அட் த சேம் டைம் எல்லா கண்ட்ரீஸுமே பேனிக் ஆகும். ஆர்டினரி மக்கள் வந்து கோல்டை வந்து வாங்க முடியுமா அப்படின்னு நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்றது சேஞ்ச் ஆகும், வேர்ல்டு எக்கனாமிக்கே சேஞ்ச் ஆகும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷனாக தான் வந்து ஒரு பேங்க் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த $8,000 மேலே வந்து கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன மாதிரியான இம்பாக்ட் வரும்? இந்த ப்ரெடிக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து உண்மையா, அதே மாதிரி இந்த ப்ரெடிக்ஷன் இப்போ உருவாகிறதுக்கான ரீசன் என்ன, ஸோ இதனால என்ன மாதிரியான இம்பாக்ட் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த ப்ரெடிக்ஷனை சொன்னது யாரு அப்படின்னா, இன்டர்நேஷனல் லெவலில் பெரிய பேங்க் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ டாய்ஷ் பேங்க் தான் வந்து இந்த ஒரு ப்ரெடிக்ஷனை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 5 வருஷத்துக்குள்ள இந்த கோல்டோட ப்ரைஸ் $8,000 வான்ஸ்க்கு மேலே போகும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம டைரக்ட் ப்ரெடிக்ஷன் மாதிரி எடுத்துக்க முடியாது. அதாவது ஒரு கண்டிஷன் பேஸ்டு சினாரியோவா வந்து நம்ம எடுத்துக்கணும். அதாவது சில பெரிய சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த அளவுக்கு வரும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த பேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஏன் இப்படி ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்றதுக்கு ஒரு 3 ரீசன் வந்து நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டாலர் டாமினன்ஸ் வீக் ஆகுது. ஸோ இப்போ வந்து வேர்ல்டு அளவில் வந்து ஒரு கிங் அப்படின்னு சொன்னாலே வந்து எல்லாருமே யூஎஸ் டாலர் தான் சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே வந்து இப்போ ஸ்லோலி வந்து என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாலருடைய டிபெண்டன்சியை குறைக்கிறதுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து டாலரைசேஷன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ சைனா, ரஷ்யா இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோல்டு ரிசர்வ் வந்து இன்னும் அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டாங்க, பை பண்ணுறதை இன்னும் வந்து அதிகப்படுத்திட்டாங்க. பை பண்ணி ரிசர்வ் பண்ணுறதை இன்க்ரீஸ் பண்ணதுனால அந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா கோல்டோட டிமாண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் வந்து யூஎஸ் டாலருடைய வேல்யூ வந்து கம்மியாகும். ஸோ ஒரு டாலரைசேஷன்றதுக்காக தான் இப்போ எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டாலர் டாமினன்ஸ் வீக் ஆகுது, அதனாலையும் இந்த ஒரு ப்ரெடிக்ஷனை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சென்ட்ரல் பேங்க்ஸ் அதிகமாக கோல்டு வந்து பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் அவங்களுடைய ஓன் சென்ட்ரல் பேங்க்ஸ் கேஷை வந்து கையில வச்சிருக்காங்க. அதுக்கு பதிலாக வந்து கோல்டை வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னா, கரன்சி ரிஸ்க் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு மெத்தடை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கோல்டு ரிசர்வ் வந்து 30% இருக்கு. இது 40% இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பூம் ஆகலாம், கோல்டோட ப்ரைஸ் வந்து ஹை லெவலில் ஜம்ப் ஆகலாம் அப்படின்ற ரீசன்னால. செகண்ட் ரீசனாக சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து அதிகமாக கோல்டு வாங்க ஆரம்பிச்சதுனால இந்த ஒரு ப்ரெடிக்ஷனை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னா, வேர்ல்டு இன்ஸ்டெபிலிட்டி, அதாவது வார் நடந்துட்டு இருக்கு, கிரைசிஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ரஷ்யா உக்ரைன் வந்து இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருந்துச்சு, இப்போ வந்து மிடில் ஈஸ்ட் டென்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ குளோபல் எக்கனாமிக் வந்து ரொம்பவே ஸ்லோ டவுன்ல தான் இருக்கு அப்படின்றதுனாலையும் இப்படி ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறப்போ மக்கள் எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க? அப்கோர்ஸ் வந்து அவங்களுக்கு சேஃபான ஒரு அசெட் என்ன அப்படின்னா கோல்ட்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுனாலையும் கோல்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி டபுளா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட் வரும் அப்படின்னா, இந்தியாவில் கோல்டு ஆல்ரெடி ஹை ப்ரைஸ்ல தான் இருக்காங்க. ஸோ $8,000 வந்துச்சு அப்படின்னா 10 கிராம் ப்ரைஸே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்சம் ரேஞ்சுக்கு வந்து போயிடும். ஸோ இதனால ஜுவல்லரி வாங்குறவங்க வந்து லக்ஸுரி ஆவாங்க. ஸோ அட் த சேம் டைம் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் ரொம்பவே இம்பேக்டுக்குள்ளாவாங்க. ஸோ கோல்டோடைய லோனுடைய இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து கூடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரையும் ஹியூஜ் ப்ராஃபிட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏன்னா இப்போ இருந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அடுத்து லாங் டேர்மில் ஒரு 5 இயர்ஸ் வந்து 10 இயர்ஸில் இன்னும் பூம் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால பீப்புள்ஸ் என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஹெட்லைன்ஸை பார்த்துட்டு பேனிக்கா இப்போவே கோல்டு வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து டேஞ்சரஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஷார்ட் டேர்மில் வந்து கரெக்ஷன் வரலாம், அட் த சேம் டைம் ப்ரைஸ்மே வந்து ஃப்ளெகுலேட் ஆகலாம்.
ஸோ இதனால வந்து ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்குமுலேட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் லாங் டேர்ம்ல வியூவை வந்து அவங்க வந்து அனலைஸ் பண்ணி கோல்டை வந்து பை பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஹைப்புக்கு வந்து ஜம்ப் ஆகுனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ப்ராஃபிட் வராது, ரிட்டர்ன்ஸ் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலா சொல்லணும் அப்படின்னா கோல்டோடைய ஃபியூச்சர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது இப்படி ஒரு இன்டர்நேஷனலுடைய பெரிய பேங்கோடைய டார்ச் பேங்க் வந்து $8,000 மேல வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கேரண்டியா சொல்ல சில சேஞ்சஸ்லாம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து டபுள் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாய்ச் பேங்க்குடைய ப்ரெடிக்ஷன் வந்து எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும், ஸோ இதனால என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கும், கண்டிப்பா 5 வருஷத்துக்குள்ள இவ்வளோ டபுளா ஆகுமா அப்படின்ற உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.